18/3/2026 இன்றைய இறைவனின் வார்த்தை. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனம். இந்த உலகம் எப்படி உண்டாயிற்று, மனிதர்கள் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்று நாம் என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? அப்படி உணர்ந்தவர்கள் ஞானிகளாக இருக்க முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் தானாக வரவில்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவனால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அன்பின் தேவனால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆறுதலின் தேவனால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பிதா, குமாரன், தூய ஆவியினால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நேச குமாரர்களாக, குமாரத்திகளாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவரை அறிந்தவர்கள் ஒருபோதும் குறைவுபடுவதில்லை. அவரே நம் அன்பான தேவன். அவரை அறிந்தவர்கள் இன்று முதல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுவே வேதம் சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக இந்த வேத வாக்கியத்தின் பிரகாரம் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.